ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ், ஒரு 10 டேஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுதுனால ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சர்க்யூட் தியரியில் தான் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலான் இருக்கோம். அதுக்கு முன்னால் நம்மளுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ் ஆல்மோஸ்ட். அதுக்கு மார்க்ஸ் மட்டுமே 38 அந்த மாதிரி சம்திங்ஸ் வரும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ஒரு 25, பவர் சிஸ்டமில் ஒரு 25, பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு 20, கண்ட்ரோல் சிஸ்டமில் ஒரு 20, மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு 20, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் ஒரு 20, அப்புறம் எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் ஃபீல்டு இருக்குல்ல இஎம்எஃப், அதில் ஒரு 20, மைக்ரோ ப்ராசஸரில் ஒரு 15, ரினியூவபிள் எனர்ஜி யூட்டிலைசேஷன்ஸில் வந்து ஒரு 15, மொத்தமாக டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 200 கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம 25 சொன்ன தெரியுமா, அதெல்லாம் நம்ம வெயிட்டேஜான பார்ட்டு, அதுக்கெல்லாம் 38 மார்க் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக மார்க் பார்த்தா ஓவராலாக 300, நம்மளுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ வெயிட்டேஜாக இருக்கிற சப்ஜெக்ட் எதுனா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸு, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸு, பவர் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த சப்ஜெக்ட் தான் ரொம்ப வெயிட்டான சப்ஜெக்ட். இதில் மட்டுமே 100லேருந்து 120 கொஸ்டின்ஸ் வந்து ஓவராலாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்துடலாம். சரியா? கீழே வந்து சர்க்யூட் தியரிக்கு நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து ரிவிஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுசாக படிக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறப்ப இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸ்ப்ளனேஷனோட தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, கேட்டு உங்களுக்கு புரியும், கண்டிப்பாக புரியும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின்ஸ் சொல்ல போகிறேன்னா, இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்து சர்க்யூட்டில் 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களே, அது வந்து எந்தெந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷனில் ரீசெண்டாக இப்போ டெக்னாலஜி, ஸ்டாண்டர்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி, ஸ்மார்ட் கிரிட்டு, இவி சார்ஜிங், ரினியூவபிள் இன்டிகிரேஷன்ஸ் அந்த டாபிக்ஸில் தான் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் கான்செப்டோட இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வருது. நிறையன்னு எனக்கு தெரியலை, ஓரளவு கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ கரண்ட் ரியல் லைஃப் இன்சிடென்ட் பார்க்கலாம். இவி ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குல்ல, அந்த இவி ஃபாஸ்ட் சார்ஜர் எந்த சர்க்யூட் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னா டிசி சர்க்யூட் தான் பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ என்ன ரீசன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி வந்து டிசியில் தான் சார்ஜ் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஏசியை டிசியாக கன்வெர்ட் செய்து பேட்டரியை சப்ளை செய்கிறது. ஸோ இவி சார்ஜர் வந்து எதுனா டிசி சர்க்யூட் தான் அதில் யூஸ் பண்ணுறாங்க. டைரக்ட் கரண்ட் டிசி சர்க்யூட். வீட்டில் இருக்க டார்ச் லைட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் என்ன இருக்குது, பேட்டரி தானே இருக்குது. பேட்டரியில் என்ன எனர்ஜி இருக்குது, டிசி எனர்ஜி தான் இருக்குது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து பேட்டரி வந்து டிசியில் தான் சார்ஜ் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஏசி வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதான் இதில் வந்து பேட்டரினாலே டிசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சோலார் பேனல் இருக்குல்ல, அதோட அவுட்புட் என்ன, அதுலேயும் டிசி வோல்டேஜ். சோலார் பேனல் வந்து சன்லைட் டைரக்ட் கரண்டாக ப்ரொடியூஸ் செய்யும்ல, ஸோ லேட்டர் இன்வெர்ட்டர் யூஸ் செய்து ஏசியாக மாட்டுது. இப்போ சோலாரில் வந்து என்ன சோலார் பவர் அதில் என்ன வோல்டேஜ்னால் டிசி வோல்டேஜ். சோலார் பேனலில் சன்லைட், அதில் டைரெக்டாக வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் செய்யும். ஸோ லேட்டராக தான் இன்வெர்ட்டர் வந்து டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணுது. ஸோ ஸ்மார்ட் கிரிட்டில் பவர் ஃப்ளோ மானிட்டர் செய்ய எந்த லா முக்கியம்? ஸ்மார்ட் கிரிட்டில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸ்மார்ட் கிரிட் எக்ஸ்பிளனேஷன், சப்ஸ்டேஷன் நோடுக்கு வரும் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வெளியே செல்லும், அதான் சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட்கமிங் கரண்ட். ஸோ கேசிஎல் ப்ராக்டிக்கலாக அப்ளிகேஷன் ஆகுது. ஸோ ஸ்மார்ட் கிரிட் அதில் எந்த பவர் ஃப்ளோ மானிட்டர் செய்ய எந்த லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து கேசிஎல் லா யூஸ் பண்ணுறாங்க, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அப்புறம் டேட்டா சென்டரில் யூபிஎஸ் பேட்டரி எந்த சப்ளை கொடுக்கும்? டிசி சப்ளை. யூபிஎஸ் பேட்டரி அவுட்புட் டிசி. டேட்டா சென்டரில் யூபிஎஸ் பேட்டரினால என்ன வச்சுக்கோங்க, டிசி தான். ஓகே, யூபிஎஸ் பேட்டரி அவுட்புட் டிசி. எந்த சப்ளை கொடுக்கும்? டிசி சப்ளை. அப்புறம் வந்து ஏஏ டேட்டா சென்டர். இப்போ ஹை கரண்ட் கண்டக்டர் ஹீட்டிங் எந்த லா மூலமாக எக்ஸ்பிளைன் செய்யலாம்? ஜூல் லா. ஹீட்டிங்னா என்னது? ஜூல்ஸ் லா. P = I²R. பவர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஹீட்டு இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஹை கரண்ட் கண்டக்டர் ஹீட்டிங் எந்த லா மூலம் எக்ஸ்பிளைன் செய்யலாம்னா ஜூல்ஸ் லா. P = I²R. கரண்ட் இன்க்ரீஸ் ஹீட் இன்க்ரீஸ். ஹோம் ரூப்டாப் சோலார்னா என்னது? டிசி
டிசி எனர்ஜி வந்து டேரெக்டாக சன்லைட்லேருந்து கிடைக்கும். அதை இன்வெர்ட்டர் தான் என்ன மாற்றி ஏசியாக கன்வெர்ட் பண்ணுது, அவ்வளோதான். இன்வெர்ட்டர் பர்பஸ் ஏசியாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸ்மார்ட் மீட்டர் கரண்ட் மெஷர்மெண்ட் எந்த பிரின்சிபல்னா ஓம்ஸ் லா. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டர் மெஷர் செய்து கரண்ட்டை கால்குலேட் செய்கிறது. ஓகேவா. இப்போ ஸ்மார்ட் மீட்டர் கரண்ட்டு மெஷர்மெண்ட் எந்த பிரின்சிபல், ஸ்மார்ட் மீட்டர் கரண்ட் எந்த பிரின்சிபல்னா ஓம்ஸ் லா. வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டர் மெஷர் செய்து கரண்ட்டை கால்குலேட் பண்ணுது. ஓகேவா. வோல்டேஜ் ட்ராப் வந்து அக்ராஸாக இருக்கும், அது பக்கத்தில் ஷண்ட் ரெசிஸ்டர் இருக்கும், அதனால் அதை வந்து ஓம்ஸில் யூஸ் பண்ணாங்க. V = I/R, அதான் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஷண்ட் ரெசிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. எல்இடி லைட்டிங்னா எல்இடி அதிக எஃபிஷியன்சிக்கு முக்கிய காரணம் லோ பவர் கன்சப்ஷன்ஸ். ஸோ P = VI, பவர் எல்இடி அதிக எஃபிஷியன்சிக்கு முக்கிய காரணம் லோ பவர் கன்சப்ஷன். P = VI. டிரான்ஸ்மிஷன், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் ஏன்? ஆன்சர் வந்து கரண்ட் ரெடியூஸ் செய்ய. கரண்ட் குறைஞ்சிச்சின்னா பவர் லாஸ் ஆகும். P = I²R, குறைவாகும். ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனில் என்னதுன்னா எதுக்கு ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனில் ஹை வோல்டேஜ் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண. கரண்ட் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், கரண்ட்டு குறையும். P = I²R, பவர் லாஸ் ஆகும். ரினியூவபிள் எனர்ஜி, கிரிட் சிங்கனைசேஷனில் எந்த பேராமீட்டர் முக்கியம்? கிரிட்டில் வந்து எந்த பேராமீட்டர் முக்கியம்? ஆன்சர் வந்து வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் சீக்வன்ஸு. கிரிட் சிங்கனைசேஷனில் எந்த பேராமீட்டர், கிரிட்டில் வந்து எந்த பேராமீட்டர் ரொம்ப முக்கியம்னா வோல்டேஜ், ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் சீக்வன்ஸு. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கொடுக்குறாங்க. I = V/R, V = R. அப்படியே நம்ம ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக ஒன்று தனியாக சொல்லணும். சரி, ஓகேவா. ரிமெம்பர் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் இன்க்ரீஸ், கரண்ட் இன்க்ரீஸ், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ், கரண்ட் டிக்ரீஸ். P = IR. இவி சார்ஜிங்கில் என்ன யூஸ் பண்ணாங்க, டிசி சர்க்யூட். சோலார் பேனலில் டிசி தான். ஸ்மார்ட் கிரிட்டில் வந்து என்னதுன்னா ஸ்மார்ட் கிரிட் கரண்ட்டு KCL. ஸ்மார்ட் மீட்டரில் வந்து ஸ்மார்ட் மீட்டரில் வந்து ஓம்ஸ் லா. ஸ்மார்ட் கிரிட்டில் வந்து கிரிட்னா KCL, ஸ்மார்ட் மீட்டர்னா ஓம்ஸ் லா. டேட்டா சென்டரில் வந்து என்ன யூஸ் பண்ணாங்க, டேட்டா சென்டரில் பவர் லாஸு. ஏஐ சர்வரில் வந்து ஜூல் ஹீட்டிங். ஏசரில் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கரண்ட் அதிகமாகும்ல. பேட்டரி ஸ்டோரேஜில் வந்து சீரியஸ் அண்ட் பேரலல். HVDC, ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் கரண்டில் வந்து DC டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணுறாங்க. எனர்ஜி சேவிங் பவர் ஃபார்முலா. பவர் ஃபார்முலா P = I²R. எல்இடினா லோ பவர் ஹை எஃபிஷியன்சி. டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸஸ். அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் 1 மார்க் வந்து டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸஸ் ப்ரொபோர்ஷனல் டு I²R. டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸஸ் ப்ரொபோர்ஷனல் டு I²R. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சோலார் பேனல் அவுட்புட் வந்து என்னதான் இருக்கும், DC. இன்வெர்ட்டர் தான் DC ஏசியாக மாற்றுது. EV பேட்டரி வந்து ஸ்டோர் வந்து DC. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் MCQs பார்க்கலாம். ஒரு 50 MCQs பார்க்கலாம். ஓம்ஸ் லா ரீப்ரசன்டட் பை P = IR. யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஓம். அப்புறம் அக்கார்டிங் டு KCL, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் நோடில் வந்து என்ன இருக்கும், 0 இருக்கும். KVL இஸ் அப்ளிகபிள் டு KVL லூப். மெஷ் மெத்தட் யூஸ் பண்ணுவோமா. மெஷ் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KVL. நோடல் அனலைசிஸ் பேஸ்ட் ஆன் KCL. தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டர் ஒரு வோல்டேஜ் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் எடுத்துக்கிடும். நார்டன் ஈக்குவலன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு கரண்ட் சோர்ஸும் பேரலல் ரெசிஸ்டன்ஸு. பேரலல் இல்லையா, வெறும் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸு. மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் அக்கர்ஸ் இன் RL = RThevenin. சூப்பர் பொசிஷன் தியரம் இஸ் வேலிட் ஃபார் லீனியர் சர்க்யூட். கரண்ட் இஸ் சேம். கரண்ட் எங்கே சேமாக இருக்கும், பேரலல் சீரியஸ் சர்க்யூட்டில் கரண்ட் சேமு. வோல்டேஜ் இஸ் சேம் பேரலல் சர்க்யூட்டு. கரண்ட் வந்து சீரியஸில், வோல்டேஜ் வந்து பேரலில். SI யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் சீமென்ஸ். கெப்பாசிட்டருக்கு வந்து ஹென்ரி, ஃபாரடே. SI யூனிட் ஆஃப் கண்டக்டன்ஸ் சீமென்ஸ். எலக்ட்ரிக் பவர் இஸ் P = VI. ஜூல்ஸ் லா இஸ் P = I²R.
எலக்ட்ரிக் பவர் வந்து P = VI.